ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட அரிசி உடையாமல் பாஸ்மதி அரிசியில் எப்படி பலவு சோறு செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோறு அடி பிடிக்காமல் வரத்துக்கு நல்ல அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1, சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பலவு சோத்துக்கு நல்ல வாசம் கொடுக்கக்கூடிய ரம்பை இலை சேர்த்துக்கலாம். இந்த இலை ஆப்ஷனல் தான், கிடைக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சின்ன தக்காளியாக ஒன்று சேர்த்துக்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். லாஸ்ட்டில் சாப்பாடும் கலர் மாறாமல் நல்லா வெள்ளையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல. நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கி விடுங்க. அடுத்து 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி. எந்த அளவில் அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, 1/2 டம்ளர் அளவுக்கு கெட்டியான தயிர், ஒரு எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்து நல்லா கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். நம்ம சாப்பாடு செய்ய ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிக்கலாம். இந்த சைடில் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம வடித்து வச்சுருந்த அரிசியுமே அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி உடஞ்சிடாமல் லைட்டாக கிளறி விட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அரிசியும் தண்ணியுமே கரெக்டான அளவில் இருக்குது. இனிமேல் தான் நம்ம தம் வைக்க போகிறோம். கண்ணா பின்னான்னு போட்டு கிளறாமல் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிளறி விட்டு நல்லா ஃப்ளாட் ஆக்கி ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு தம் வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. ரைஸ் 75 to 80% குக் ஆகிருக்கு. இந்த டைமில் நெய், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து செகண்ட் தம் போட்டுடலாம். நெய் 2 ஸ்பூன் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். ஏன்னா பலவு சோறு அப்படின்னாலே நெய் சோறு தான். அதுக்கு நெய் 2 ஸ்பூன் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து தட்டை க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சிடலாம். இந்த டைமில் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போ பலவு சோறு 100% ரெடி ஆகிருச்சு. நல்லா ஆவி பறக்க உதிரி உதிரியாக நெய் சோறு ரெடி ஆகிருச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் அடிக்கடி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா குழஞ்சி போயிடும். ரொம்ப கிண்டாமல் லைட்டாக பரட்டி விட்டோம்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். அதுவும் நம்ம ரம்பை இலை சேர்த்ததுனால நல்ல வாசமாக இருந்துச்சு. பள்ளிவாசல் எல்லாமே கந்திரி சோறு கொடுக்கும்போது ரம்பை இலை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம பலவு சோறு ரெசிபியுமே போட்டிருக்கோம், வெஜ் புலவு ரெசிபியுமே போட்டிருக்கோம். அதெல்லாம் பிரியாணி அரிசியில் செஞ்சுருந்தோம். அது இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸில் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.